ஹாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா 2024 25 வந்து வேகமாக கண்ணை முடி திறக்கிறதுக்குள்ளே வந்துருச்சு. நம்ம 2025 தான் ரெடி பண்ண போகிறோம். நான் ஃபஸ்ட்டு ஒரு அட்டை எடுத்துக்கிட்டேன். அட்டையில் இந்த மாதிரி சென்டிமீட்டர் கோடு போட்டு வச்சுக்கிட்டேன். இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே போட்டுக்கோங்க. கரெக்டாக உங்கள்கிட்ட எந்த அட்டை இருக்கோ அந்த அட்டையில் போட்டுக்கோங்க. அந்த நீளமான அட்டையில் நான் இதை சென்டரில் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி தெரியுதுல, அதை நான் என்கிட்ட இருக்கிற நைஃபை வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணிக்கிறேன். நான் இது பாருங்கள், இந்த வீடியோ நல்லாயிருக்கும். மறக்காமல் லைக் போட்டுருங்க. லாஸ்ட் முடிய பாருங்கள். நம்மக்கிட்ட இருக்கிற திங்ஸ் வச்சே நம்ம பண்ணுற மாதிரி இது இருக்கும். யாருக்கு வேணாலும் நம்ம இதை தந்துக்கலாம். நான் 4 சைடும் நான் கட் பண்ணி இப்போ எடுத்துக்கிட்டேன். இந்த நம்மளுக்கு தேவையில்ல அந்த பீஸ். இப்போது நம்ம சைடில் ஸ்கேலை வச்சுட்டு நம்ம சரிசமமாக நம்ம கோடு போட்டிருப்போம்ல, அதுக்கு மேலே நம்ம கரெக்டாக இப்படி போட்டுக்கலாம். அதாவது கோடை மடக்கி விட்டுக்கலாம். அந்த அட்டை இருக்குல்ல, அதை நம்ம மடக்கி விட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம அந்த சைடு பண்ணிட்டோம், ரைட் சைடு பண்ணிவிட்டு இப்போ லெஃப்ட் சைடு வரோம். லெஃப்ட் சைட்லேயே 2 கோடு இருக்கிறனால 2க்குமே லைன் பண்ணிக்கணும். 2 லைன் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து மறந்துடாமல் அதுக்கு மேலே ஒரு கோடு இருக்குல்ல, ரைட்டு லெஃப்ட்டு, அதுக்கடுத்து மண்டை சைடு, அப்போ மேலக்காய் மேலக்காயை நம்ம மடக்கி விட்டுக்கணும். மேலக்காய் மடக்கி விட்டுக்கணும். அதுக்கடுத்து நான் எக்ஸ்ட்ரா ஒரு கோடு போட மாறேன்ட்டு. அப்போ தான் நமக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி வரும். எக்ஸ்ட்ரா ஒரு கோடு போட்டுக்கலாம். கரெக்டாக போட்டுக்கோங்க. எனக்கு அளவு தெரியணுன்னால நான் கரெக்டாக போட்டுக்கிட்டேன். 1 இன்ச்சு எடுத்து போட்டுக்கோங்க. அதே நம்ம இந்த மாதிரி நம்ம மடக்கி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது மடக்கிறது. ஆனால் ஸ்கேலை வச்சு நல்லா அழுத்தி மடக்கி விட்டுக்கோங்க. நானும் நல்லா மடக்கி எடுத்துக்கிறேன். இப்போது நம்மளுக்கு எக்ஸஸாக அந்த சைடுக்கெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த சைடு அப்புறம் இங்கிட்டு அப்புறம் இங்கிட்டு கட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நமக்கு பின்னாடி வெறும் இதாக இருக்கிறனால நம்ம கலர் பேப்பர் இருக்குல்ல, என்கிட்ட க்ரீன் கலர் பேப்பர் இருக்குது. அதனால் நான் அதை ஒட்டிக்கிறேன். க்ரீன் கலர் பேப்பர் ஒட்டிக்கிட்டேன். பின்னாடி மட்டும் ஒட்டியிருக்கேன். நடுவில் சென்டரில் கட் பண்ணி பின்னாடி ஒட்டியிருக்கேன். அப்புறம் அந்த சைஸில் நம்ம இன்னொரு வாட்டி நம்ம மடக்கி விட்டுக்கலாம். அப்போது தான் அந்த அச்சு நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். ரைட் சைடு மடக்கி 2 டபுள் கோடு இருக்கிறனால டபுள் கோட்லேயே மடக்கி விட்டுக்கலாம். லெஃப்ட் சைடும் டபுள் கோடு இருக்கிறனால டபுள் கோடுக்கு மடக்கி விட்டுக்கலாம். அதுக்கடுத்து மண்டை பக்கம் ஹெட் பக்கம் இருக்குல்ல, அங்கேயும் நம்ம 2 கோடு இருக்கிறனால மடக்கி விட்டுக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு நடுவில் ஒரு ரெக்டாங்குலர் மாதிரி ஒரு ஷேப் இருக்கா, அந்த ஷேப்பில் நம்ம கரெக்டாக பேப்பர் அளவு நம்ம எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அதில் நம்ம எனி டிசைன், நான் 2025 எழுதிக்கலாம். நீங்கள் பர்த்டே எழுதிக்கலாம், என்ன வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். ஹாப்பி பர்த்டே டு யூ என்ன வேணாலும் எழுதிக்கலாம். நான் 2025 ஹாப்பி நியூ இயர்னு சொல்லி எழுதியிருக்கேன். அது நம்ம பின்னாடி வைக்க போடுறதுனால நம்ம அந்த கேப்பில் தெரிகிற மாதிரி நம்ம கம் போட்டு ஒட்டிக்கிறேன். நான் கம் போட்டு ஒட்டிக்கிட்டேன். இப்போ இந்த பக்கம் நம்மளுக்கு என்ன வேணும், டிஷ்யூ பேப்பர் வேணும். நம்மக்கிட்ட டிஷ்யூ பேப்பர் இல்லாதவங்க இந்த ஐடியா கேளுங்க. நம்மக்கிட்ட ஒரு நல்ல பேப்பர் எடுத்துகிட்டு நல்லா கசக்கிக்கோங்க. எவ்வளோ முடியுதோ அவ்வளோ கசக்கிக்கோங்க. நல்லா ஒரு 20 டைம்ஸ் கசக்கிக்கோங்க. 10-20. ஆனால் கிழிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இதை பூ மாதிரி ஹேண்டில் பண்ணணும். அந்த பேப்பர் ஒரு 6 டைமுக்கு மேலே நம்ம கசக்கி எடுத்தாலே சாஃப்டாக ஆயிரும். ரொம்ப சாஃப்டாகிடும். ஒரு மல்லிகைப்பூ மாதிரி ஆயிரும். அதனால் நம்ம அதை கொஞ்சம் நல்லா கசக்கி எடுத்துக்கணும். நல்லா எடுத்துக்கோங்க. நல்லா கசக்கி நான் ஒரு 10 டைம்ஸ் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். நான் கவுண்ட் பண்ணலை. நீங்கள் நல்லா கசக்கி எடுத்துக்கோங்க. நல்லா கசக்கி எடுத்துக்கோங்க. நான் நிறைய டைம் கசக்கி எடுத்திருக்கேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், முன்னை விட கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி தெரியும் என் கையில். ஒரு கிளாத் மாதிரி இருக்குது, உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் கிளாத் மாதிரி இருக்குன்னு. இதை நல்லா நம்ம கசக்கி எடுத்துக்கணும். நான் 10 டைமுக்கு மேலே நான் பண்ணியிருப்பேன் போல். இப்போ நம்ம நல்லா கசக்கி எடுத்ததுக்கப்புறமா பூ மாதிரி இருக்கும், அதை பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். அதுக்கடுத்து அதில் இந்த இயர் நான் போட்டுக்கிட்டேன். ஏன்னா இந்த இயர் முடிய போதில்ல, அதனால ஃபஸ்ட்டு பெனில் எழுதி பார்த்தேன், இல்லை அது லேசாக எழுதி பார்த்தேன், எழுதலை, சரி கிழிஞ்சுன்னு சொல்லிட்டு ஸ்கெட்ச் எடுத்துட்டேன். ஸ்கெட்சில் லேசாக எழுதுங்க, மேலாப்பில் எழுதுங்க. நான் லேசாக தான் எழுதினேன். 2024ன்னு போட்டுக்கோங்க. எனக்கு லேசான பேப்பர்னால எழுதும் போது கையெல்லாம் நடுங்குச்சு. 2024ன்னு போட்டுட்டு பாய்ன்னு போட்டுட்டு பாய் போட்டுட்டு ஒரு எமோஜி போட்டுக்கிறேன் பக்கத்தில். எனக்கு பேப்பர் கசக்கி இருக்கிறனால சரியாகவே வரலை. 2024ன்னு போட்டுட்டேன். இப்போ அந்த அட்டையை எடுத்து நம்ம பின்னாடி பக்கமாக, ஏன்னா நமக்கு முன்னாடி சைடு தெரியணும்னா நம்ம பின்னாடி சைடு வச்சு கம் ஒட்டிக்கலாம். கம் ஒட்டிக்கோங்க. கம் ஒட்டிட்டு அதுக்கு மேலே டேப் ஒட்டிக்கோங்க. கம்பல்சரி டேப் ஒட்டணும். அப்போ தான் நம்மளுக்கு பின்னாடி பேப்பர் எரியாமல் ஃபயர் ஆகாமல் இருக்கும். அதனால நீங்கள் டேப் ஒட்டிக்கணும். கண்டிப்பாக டேப் ஒட்டிக்கோங்க. நான் கம் ஒட்டிட்டனால நான் ஒட்டிட்டேன். லேசாக ஒட்டிக்கோங்க, ரொம்ப டைட்டாக ஒட்டிடாதீங்க. அடுத்து நான் டேப் எடுத்து நான் ஒட்டிக்கிறேன். டேப் எடுத்து நான் ஒட்டிக்கிறேன். 4 சைட்ஸும் நம்ம ஒட்டிக்கணும். ஏன்னா நம்ம ஃபயர் நம்ம வைக்கும்போது பின்னாடி இதாகிடக்கூடாதுல்ல, அதனால் டேப் ஒட்டிக்கிறேன். நான் இங்கிட்டும் 4 சைட்ஸும் ஒட்டிக்கணும். மறந்துடாதீங்க, நம்ம இதில் டேப் ஒட்டுற ப்ராசஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால தான் நான் பேப்பரை 2க்குமே அந்த பாக்ஸை விட, அந்த கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பாக்ஸை விட பேப்பர் கொஞ்சம் பெருசாக எடுத்தேன். அப்போ தான் நம்மளுக்கு ஒட்டுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். டேப் எடுத்து கரெக்டாக ஒட்டிக்கோங்க. இது நம்ம மடக்கி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் டைம் எடுக்கும்போது ஈஸியாக வரும். இப்போ நம்ம இந்த சைடு நம்ம டபுள் கோட் போட்டு மடக்கி வச்சுருந்தோம்ல, அங்கிட்டு க்ளூ பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இங்கிட்டும் நம்ம டபுள் க்ளூ போட்டு பண்ணியிருந்தோம்ல, அதையும் நம்ம க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட் அதை 2ஐயும் நம்ம அதை 2ஐயும் வச்சு மேலே ஒரு ஹெட் தெரியுதுல, அதை நம்ம ஒட்டிக்கலாம். இதில் கம் போட்டு ஒட்டிக்கலாம். நான் உங்களுக்கு ஒட்டிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஒட்டிட்டேன். அதுக்கடுத்து நம்ம ரைட் அண்ட் லெஃப்ட் இருக்கும்ல, அது 2க்கும் வச்சு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும். நான் அதை ஒட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஒட்டிட்டேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா 2024 பாய் எமோஜி போட்டதே காணோம். பின்னாடிலாம் நம்ம ஒட்டியாச்சு. இப்போ வாங்க நம்ம 2024 மேலே ஃபயர் வச்சு பார்ப்போம். ஓகே, நம்ம மேட்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஃபயர் வச்சிடலாமா? பார்த்திங்கன்னா வச்ச உடனே நல்லா போச்சு.
சூப்பராக போயிருக்கு. அப்போ நம்மளுக்கு வந்துட்டு அந்த சென்ட்ரு பகுதியெலாம் நல்லா வந்துட்டு கசங்கியிருக்கு. அதனால தான் எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அது பார்த்திங்கன்னா அந்த சைடு போயிடுச்சு, இந்த சைடு வரலை நம்மளுக்கு. இந்த சைடு ஏன்னா நம்ம வந்துட்டு நல்லா கசக்கலை, அதனால இங்கிட்டு வரல. நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் திருப்பி மேக்ஸ் பாக்ஸ் கொளுத்தி வச்சு பார்ப்போம். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக வந்துருச்சு. பார்த்திங்கன்னா நம்மளும் ரெடி பண்ணிட்டோம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாட்டா பை பாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.